அதாவது இது பங்குனி மாதம் சேர்ப்பாங்க. சரிங்க. பங்குனி மாதம் தான் அறுவடை ஆகும். தாளடி அறுவடையா? அப்போ வந்து தெற்கேருந்து மாடு வரும். தெற்கேருந்துன்னா எங்கே இருந்துங்க? விளாரிப்பட்டி, சோலையம்பட்டி, கிள்ளுக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் மாடு வந்து ஒரே ஆள் ஓட்டிடுவாங்க. வீட்டுக்கு 10 மாடு 8 மாடு, ஒரு மாடும் சேர்த்து விடுவாங்க. அதுக்கு ஒரு 500-600 மாட்டை ஓட்டிடுவாங்க. அது வந்து கிடா போட்டு ஒரு நைட்டு வந்து சில ஆள் 1000 வாங்கும், 600 வாங்கும், பல மாதிரி வாங்கும். அது சாணியை உடச்சி விட்ருவாங்க. அது வந்து பல மாட்டை அவங்க தெரியாமல் வித்தாலும் வந்ததுதான். மாட்டுகளுக்கு தெரியாது, செத்து போச்சுன்னு சொல்லிடுவாங்க. போனதான் வந்து அதில் போன் உள்ளாமா இங்கே இருந்துட்டு சொல்லிடுவாங்க, மாடு மாடு செத்து போச்சுப்பா, தூக்கி போச்சுட்டான் அப்படின்னு. மாட்டை வித்துட்டேன் அது மாதிரிலாம் ஆகும். அவங்க வந்து அப்புறம் வந்து ஆடி ஆவணியில் திரும்ப மாடு ஊருக்கு போயிடும். 10 மாதம் ஊருக்கு போயிடும். அவங்க மாட்டை ஒண்டி மாட்டுக்காரன் அரைச்சி விட்டுருவாங்க. தக்க மழை பெஞ்சிடும், அவங்க மாட்டை ஒண்டி மாட்டுக்காரன் அரைச்சி விட்டுருவாங்க. புரட்டாசி மாதம் அங்கே போயிடும். பங்குனி மாதம் ஆரம்பிச்சு புரட்டாசி வரைக்கும். அதுக்கப்புறம் பயிர் வந்துடும். இங்கே ஆற்ற தண்ணி வந்தோடனே பயிர் வந்துடும். அங்கே வந்து பயிர் இருக்குங்களா? அங்கே வந்து விவசாயம் போர் செட்டு தான். அந்த மாதிரி அடக்கம் அவங்க மாட்டை மறைச்சி மேய்ப்பாங்க. குளம் இதெல்லாம் வந்து குளத்துல தான் இணைய மேய்ப்பாங்க. ரசாடக குளத்தில் அது பங்குனி சித்திரில் வந்து அங்கே மேய்க்க முடியாது. ஒரே வெறுப்பாயிரும் மழை இல்லாமல். காடு தண்ணி இருக்காது. இங்கிட்டனா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அதனால வந்து அந்த நாள் ஓடியாதுன்னு திரும்ப ஓடி நிட்டுருவாங்க. அதில் எத்தனை மாடு தொலைது, எத்தனை மாடு போகுதுன்னு தெரியாது. இப்போ அந்த மாதிரி கடை சேர்க்குறவங்க உங்கள் கணக்கில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை கடை இருக்குங்க சொல்லுங்க. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கடை இருக்கும். எந்த ஏரியாவுக்கு சொல்கிறீங்க? தஞ்சை மாவட்டம். இந்த தஞ்சை மாவட்டத்துக்கு வரும் புதுக்கோட்டை ஏரியா மாடு. சரிங்க. இங்கேயே வந்து அந்த மார்னேரி இருக்குல்லங்கண்ணா, தெரியாதுங்க. இந்த மார்னேரிக்கு வந்து ஒரு 5-6 பேர் ஓட்டிடுவாங்க. அங்கே மண்டேரி மாத்திர திருச்சி மாடு. அது மண்டேரி மாத்திர மாடு வேங்கூர் குத்தாப்பால் வரும். அங்கே நிறையா வரும் மாடு. மண்டேரி மாத்திர மாட்டு லைன். சரி. அந்த புதுக்கோட்டை லைன் போதில்ல பைபாஸ். ஆமாங்க. அதில் நார்த்தாமா இருக்குல்ல. ஆமாங்க. அதில் மண்டேரி மாத்திர லைன் இருக்கா, அந்த லைன் மாடு நிறையா வரும். வேங்கூர் குத்தாப்பால் வரும். அதே எங்கள் மாட்டே ஒன்று தெரியாமல் போவோம். மறைச்சா தான் போய் கண்ணு ஊட்டிலாம். இப்போ நைட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, அசந்து சரி விடியறதுக்குள்ள காசு ஆக்கிடுவாங்க. அப்புறம் நமக்கு மாடு கிடைக்காது. நான் பார்க்கலான்ட்டு போயிடுவாங்க அவங்க. அது மாதிரி செய்ய முடியாலும் செய்வாங்க. எல்லாம் செய்ய மாட்டாங்க. அது மாதிரி செஞ்சாக்க அவங்க வந்து நீட்டிக்க முடியாது. அவங்க நாங்களே எந்த தப்பு செய்ய மாட்டாங்க. கீழே ஒரு சாமான் தான் நாங்கள் போய் தொட மாட்டோம். தொட்ட நாளைக்கு கொடுத்து விட்டுருவோம். நம்ம பொருள் ஒன்று போயிடும் நாளைக்கு அப்படின்னு நாங்கள் போட்டு போயிடுவோம். அதெல்லாம் நாங்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அதுதான் செய்யறவங்க நம்ம பேர் கெட்டு போயிட்டாங்க. அது ஒருத்தர் சுத்த போய் அந்த மாதிரி செய்யறது அவ்வளோதான் இருக்காது. திருடக்கூடாதுல்ல. அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். உங்கள்ட்ட செலவுக்கெல்லாம் 100 ரூபா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு கொடுக்காம கூட போயிடலாம். கொடுக்காம கூட செலவுக்கு 100 ரூபா காசு உங்கள்ட்ட கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பழக்கப்பட்டாலும் வாங்கிட்டு கொடுக்காம கூட தப்பு கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட தெரியாமல் ஒரு பாக்கெட்டில் 100 ரூபா எடுத்துட்டீங்கன்னா பாக்கெட்டில் வச்சு 100 ரூபாய் பணத்தாங்க பாஸ்டாமா இருக்கும். அந்த மாதிரி